தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kids on Flick. This is me Sandhya and this is Manoj. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேட்டையனோட ப்ரிவ்யூ வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். எஸ், இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து அமிதாப் பச்சன், ஃபஹத் ஃபாசில் இந்த மாதிரி நிறைய ஸ்டார் காஸ்டே நிறைய பெரிய ஆளுங்களா இருக்காங்க. அதே மாதிரி சாங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம இப்போ ஹண்டர் வண்டர் அப்படிங்கிற ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ அனிருத் அண்ட் ரஜினி காம்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதே தான் இந்த படத்துக்கும் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ சந்தியா சொன்ன மாதிரி இந்த ஸ்டார் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்டார் காஸ்ட், எல்லாமே சூப்பராக ஆக்ட் பண்ணுறவங்க. அண்ட் ரீசெண்டாக அமிதாப் பச்சன் கல்கி மூவியில் வேற லெவல் நடிச்சிருப்பாரு. அண்ட் அவரும் இதில் வரும்போது அதோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பயங்கரமாக இருக்குது. ஏன்னா நார்த்தோட சூப்பர் ஸ்டார் அண்ட் சவுத் சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேருமே இருக்காங்க. வேற லெவலில் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. எஸ், ஸோ டிலே பண்ணாமல் நம்ம வீடியோ பார்க்க போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாலும் இல்லை ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஆலில் வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்டார்ட் பண்ணலாம். Do you know who these officers are? Renowned encounter specialists, sir. இந்த நாட்டுல லட்சக்கணக்கான போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்கும்போது இவங்கள மட்டும் அடையாளம் தெரியுது. மோஸ்ட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ் தைரியமா என்கவுண்டர் பண்ணதால இவங்க ஹீரோஸா இருக்காங்க. புதுசா ஒரு பணி எடுக்க முடியல. ஒரு பொருளை கைமாத்த கூப்பிட்டா ஒரு மணி வர மாட்டேங்கானோ. நமக்கு தான் எஸ்பிங்க பேர்ல ஒரு எம வந்திருக்கான்ல. நம்ம ஊர்ல 4 பப்ளிக்கை கொலை பண்ணா அந்த எஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் அடிப்பானுல்ல. வேற மாதிரி ராணா. ஓ விஷாரா ஃபாசில். சோ என்கவுண்டர்ங்கற பேர்ல கொலை பண்றது தான் ஹீரோயிசம். இஸ் இட்? நல்ல மேட்ச் இருக்கு வாய்ஸ்ல. என்கவுண்டர்ங்கிறது குற்றம் செஞ்சவங்களுக்கு கொடுக்குற தண்டனை மட்டும் இல்லை, இனிமே இந்த மாதிரி குற்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு எடுக்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. சூப்பர். வாவ் வாவ் வாவ். ஃபஹத் ஃபாசில் நெகட்டிவ் ரோலா இருக்குமோ? ஃபஹத் ஃபாசில் வந்து அந்த ஆட்டிட்யூட் லுக் எல்லாமே அப்படிதான் இருக்கு பார்க்க. கைண்ட் ஆஃப் வந்து நெகட்டிவ் மாதிரி தெரியுது. மைட் பி பார்க்கலாம், மூவில பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர மூவிஸ் எல்லாத்துலேயுமே சர்ப்ரைஸ் தான் இருக்கு. நம்ம வந்து ஒருத்தங்களை வந்து வில்லன் நினச்சி பார்த்துட்டு இருக்கோம், கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகிற கேரக்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீசெண்ட் டேஸாக நிறைய பார்த்தாச்சு இந்த மாதிரி. ஸோ இந்த படத்தில் ஃபஹத் ஃபாசில் ஒரு ஆன்டகனிஸ்ட் மாதிரி தான் தெரியுது. அவரோட வே ஆஃப் வாக்கு அந்த 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 வாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு அப்படி சிரிச்சுட்டு வந்த மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம், லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. அண்ட் இது வந்து இதுக்கப்புறம் ட்ரெய்லர் ஏதாவது வருமா? இல்லை, ட்ரெய்லர் கண்டிப்பாக இன்னொன்று ஏதாவது வரலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா மூவி வந்து பார்த்தீங்கன்னா October 10th தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு இனி நாள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைனல் கட் ட்ரெய்லர் கண்டிப்பா வரும்னு நினைக்கிறேன். இது வந்து டீசர் மாதிரி தான் இருக்கு ஃபுல்லா பார்க்கறதுக்கு. அண்ட் பெருசா ஸ்டோரி எல்லாம் ரிவீல் பண்ண மாதிரியே தெரியல. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீசர் என்கவுண்டர் பண்ற மாதிரி, அதுக்கு இந்த ரவுடிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பயந்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ அது வந்து யூஸ்வலா நம்ம கேட்குற ஸ்டோரி தான். பட் அதுல வந்து என்ன புதுசா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதாவது அமிதாப் பச்சன் வந்து ஒரு ஹையர் அஃபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்காரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே ஒரு ஹையர் அஃபிஷியலா இருக்கிற மாதிரி இருக்காரு. அண்ட் எஸ்பியா இருக்காரு நம்மளோட தலைவர். அண்ட் ஃபஹத் ஃபாசில் காட்டுறப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கு, வில்லனிசமா தான் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் ட்ரெய்லர்ல வரப்போ நமக்கு ஏதோ ஒரு ஐடியா கிடைக்குமான்னு. அண்ட் ஆல்சோ ராணா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த காப்பர் இருக்காருன்னு நினைக்கிறேன். காப்பா இல்லை, அவரை வந்து ஒரு ஷாட்ல தான் காமிச்சாங்க, பெருசா நமக்கு அது தெரியல. மைட் பி இதில் எப்படி இருக்கலாம்னா, மைட் பி ராணா வந்து முக்கியமான ஒரு ஆன்டகனிஸ்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபஹத் ஃபாசில் மைட் பி அவர் ஒரு வில்லன், ஐ மீன் அந்த ஆன்டகனிஸ்ட் குரூப்பில் இருக்கலாம். மைட் பி ஹெல்ப்
ரஜினின்னு நினைக்கிறேன், தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ராணா தான் மைட் பி முக்கியமான ஒரு ஆன்டகனிஸ்டாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, லெட்ஸ் வெயிட் அண்ட் சி எப்படி இருக்குன்றது தெரியல. அண்ட் ஓவராலாக அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வேற லெவலில் பண்ணிட்டாரு. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் யார் சூப்பர் ஸ்டார் அதுன்னு யார் அதுன்னு போயிட்டே இருந்துச்சு. நம்ம ரீசெண்ட் டேஸாக நிறைய கான்வர்சேஷன் போயிட்டு யார் சூப்பர் ஸ்டாரு. சவுத் சைடில் ஐ மீன் தெலுங்கு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க, நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா இவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்க. அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி நான் ஒரு பிஜிஎம்மே போட்டுடுறேன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன்னு சொல்லிட்டு தலைவருக்கு வேற லெவலில் பிஜிஎம் போட்டார். ஸோ அனிருத் கண்டிப்பாக தலைவர்னாலே வேற லெவலில் ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு இனி பயங்கரமாக பண்ணுவார். அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ரீசெண்டாக வந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுலேயும் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது. அண்ட் மூவி யூஸ்வலாக இருக்கிற ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. அதில் என்ன புதுசாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து முக்கியமாக எந்தெந்த கேரக்டருக்குலாம் ரொம்ப இதாக இருக்குன்னா ஃபாத் ஃபாசில் கேரக்டர் அண்ட் ஆல்சோ ராணாவோட கேரக்டர். ஸோ அவங்க 2 பேர் கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஈகராக இருக்கேன். அது எப்படி பிளேஸ் பண்ணியிருப்பாங்க, எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதாக இருக்குது. உனக்கு எந்த கேரக்டர்? எனக்கு ஃபுல்லாகவே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அண்ட் நமக்கு தலைவர் வந்து இது எப்படி கொண்டு போக போகிறான்னு தெரியல. ஏன்னா யூஸ்வலாக நம்மளோட காப் மாதிரி அவரோட படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இதில் வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த ஏஜ் குரூப்புக்கான ஒரு வாக் எப்படி இருக்கணுமோ அந்த இதெல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. பார்க்கலாம் எப்படி இருக்கு. அது போக நம்ம மஞ்சு வாரியர் இருக்காங்க. ரித்திகா வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து காப் தான். ஸோ மஞ்சு வாரியர் அவங்க என்ன கேரக்டர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. மனசுல பாட்டுல 2 பேர் சேர்ந்து ஆடுற மாதிரி இருக்கு. பட் அந்த பாட்டு படத்திலேயே வருமானம் நம்மளுக்கு கண்டிப்பா வராம எப்படி இருக்கும். சம்டைம்ஸ் அப்படிதான் இருக்கும். சில பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா படத்திலேயே வராது, சூப்பரா இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம். சில பாட்டு படத்திலேயே வராது. தலைவர் படத்துல கண்டிப்பா எல்லா பாட்டும் அது எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see. எங்களுக்கு பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா அதாவது தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு என்ன பண்ணாலும் பார்க்கலாம். அது என்னன்னு தெரியல. அது 90s கிட்னாலயா எனக்கு வந்து இந்த லுக் எல்லாமே கொஞ்சம் இந்த ஜெயிலர் ரெசம்பிளன்ஸ் இருந்துச்சுல. அது மேபி அது ஆக்சுவலா என்ன கேட்டா அது கரெக்டான லுக் தான். அவரு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இளமையா காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஓவர் மேக்கப்லாம் போட்டு ஒரு சில படத்துல சொதப்பி வச்சிருப்பாங்க. அவர் நேச்சுரலா இருக்கிறதுல கொஞ்சம் லைட்டா அந்த ஏஜ் கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி மேக்கப் போட்டு நார்மலா இருந்தாலே சீரியஸா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நேச்சுரலாக நம்மளுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும். ரீசெண்டாக நல்லா பண்ணிருக்காரு தலைவர். அதில் ரொம்ப காஷனாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் அது என்னன்னு தெரியல. அது அவரை வந்து சும்மா நடந்து வந்தாலும் ஸ்லோ மோஷனாக வந்தாலும் ஒரு 10,000 தடவை வந்திருப்பாரு, 1,00,000 தடவை வந்திருக்காரு. ஜெயிலரில் சும்மாவே அப்படி தான் வந்துட்டு இருப்பாரு. பட் இருந்தாலும் அவர் அப்படி பார்க்கறதுக்கு பிடிக்குது. அது ஏன்னு தெரியல. உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா என்னன்னு சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தளபதி பிடிக்கும், தலை பிடிக்கும், விக்ரம், சூர்யா எல்லாத்தையுமே பிடிக்கும். பட் இருந்தாலும் தலைவர் அது ஒரு மாதிரி இருக்குது, பிடிக்குது. அது என்னே தெரியல எங்களுக்கு. அப்படிதான் அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மூவி இட்ஸ் கோயிங் டு பி a great hit அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ அக்டோபர் 10 வந்து இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாங்ல வந்து சொல்லியிருந்தேன் கங்குவாவும் வரப்போகுதுன்னு. எனக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சீரியஸாக தெரியல. நீங்க கமெண்ட்ல நிறைய பேர் சொல்றப்பதான் இந்த கங்குவா வந்து தள்ளி போயிருக்குன்னே தெரியும். பட் அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியுமே நிறைய பேர் திருப்பி அதே சொல்லியிருந்தீங்க. இன்னொருத்தர் வந்து முக்கியமா ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, கங்குவா 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகலன்றது 10 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தெரியல, நீங்க கமெண்ட் பண்றப்பதான் ஒன்றும் தெரியுது. ஸோ இதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்சுவலா எங்களுக்கு ஹானஸ்டா தெரியல. நாங்க எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நாங்க பார்த்தது பாத்தீங்கன்னா 2மே கிளாஷ் ஆகுதுன்ற மாதிரி. அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஹானஸ்டா கொஞ்சம் நாங்க வந்து பெருசா அப்சர்வ் பண்ணல, என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணல. ஸோ அந்த கேப்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ ஐ திங்க் இப்போ நவம்பர் 14 இது பண்ணியிருக்காங்க. ஸோ சோலோவாக தான் வருது. அது கூட சின்ன சின்ன படங்கள் மைபி வரலாம்னு நினைக்கிற வேட்டையும் கூட. ஸோ பார்க்கலாம். லெட்ஸ் see. ஐ திங்க் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்டோரி டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் சாலிடாக 500 crores கிட்ட சாலிடாக போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா மூவியாக இருக்கனால அண்ட் ஆல்சோ தமிழ்நாட்டில் பெருசாக இந்த மூவிஸும் பெரிய மூவிஸ் எதுவுமே கூட ரிலீஸ் ஆகலை. ஸோ கண்டிப்பாக ஸ்டோரி நல்லா இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக 500+ crores கண்டிப்பாக பிஸ்னஸ் பார்க்கும். இப்போ எல்லாருமே பிஸ்னஸ் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. அதனால நான் சொல்கிறேன், எங்களுக்கு இதில் பெரிய அபிப்பிராயம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், தியேட்டர் போனோமா நமக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சாலே நமக்கு வந்து போதும். இல்லை ஏன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து ராயன் ஆகட்டும், கோட் ஆகட்டும் எல்லாமே நமக்கு வந்து நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிருக்கோம். தலைவர் படம், அனிருத் பிஜிஎம் அப்படியே இந்த தியேட்டரே அலறதெல்லாம் பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ போகிறோம் கண்டிப்பாக. ஸோ தட்ஸ் இட். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேட்டையனோட ப்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தலைவரை பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அண்ட் அனிருத் சாங் ஆஸ் யூஷுவல் he rocked. And yeah, that's it. Thank you. Thank you so much. Bye bye.